இன்றைக்கி நம்ம வந்து மைசூர் மசாலா தோசைக்காக இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு நான் இழுப்பு சட்டியை காய வச்சுட்டுருக்கேன். இழுப்பு சட்டினா சுட்டு கொடுத்து அளவுக்கு இந்த வெங்காயங்கள்லாம் வதங்கணும் இல்லையா, அதுக்காக நான் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, இதுக்கு தேவையான கடுகை போட்டுண்டாச்சு. கடுகு நல்லா வெடித்து வரணும். இந்த இஞ்சி நான் எடுத்துட்ட அளவுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதே நான் மினி ஜாரில் போட்டு ஒரு கோர்ஸாக ஜலம் விடாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அப்புறம் வாயில் தட்டுப்படாமல் இருக்கும், குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவா. அதுக்காக இப்போ கடுகு நல்லா வெடிக்கிறது. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுருக்கேன். இது வறுபடணும், சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போது நல்லா வறுபட போகிறது. நான் சொன்னேன் இல்லையா, இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஒரு கோர்ஸாக அந்தமாரி அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து இதில் அப்படியே போட போகிறேன். இந்தமாரி போட்டுவிட்டு வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். எல்லோரையும் எடுத்து எரிய மாட்டான், இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்படியே கருவேப்பிலை போடலை, எல்லோரும் எடுத்து எரிஞ்சிடுவா. ஆப்ஷன், கருவேப்பிலை போடணும் அப்படிங்கிறவா இந்தமாரி இஞ்சி பச்சை மிளகாயை கூட அதையும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுமாரி போட்டு ஒரு சுற்றி எடுத்துருங்கோ. அதுவும் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது இது வதங்கிறதுக்கும் இந்த வெங்காயத்துக்கும் தேவையான உப்பு போட்டாச்சு. இதுக்கு தேவையான மஞ்சள் பொடியை எடுக்கணும். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ இது நல்லா வதங்கணும். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ நம்மளுது நல்லா வெங்காயம் கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கேன், வெந்துருக்கு. இப்போ பெருங்காயம் ஜலம் விட்டுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வெந்து வரணும். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுத்து. எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவா, சமைச்சுட்டே இருக்கிறவாளுக்கு தெரியும். இது பார்த்தோன்னே இது நல்லா வெந்துடுத்து அப்படின்ட்டு. பிகினர்ஸ்க்கு அடுப்பண்ட போகாத, புதுசாக கல்யாணம் ஆனவா, பேச்சுலர்ஸ்லாம் தெரியாது. அப்போ அவள்லாம் என்ன பண்ணுன்னா, இந்தமாரி ஒரு கத்தி எடுத்துட்டு இந்தமாரி கட் பண்ணினாக்கா இதுமாரி கட் ஆகிடுச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு தோலி கட் பண்ணி வேக வச்சு தோலி உரித்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு காரப்பொடிலாம் வேண்டாம். மசால் தோசைக்கு பண்ணுற மசாலாவுக்கு காரப்பொடி தேவையில்லை. நம்ம ஒரு பூரி கிழங்குக்கு பண்ணுற மசாலாவுக்கும் இந்த மசாலாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு நம்ம கடலை மாவெல்லாம் கரைச்சி விடுவோம், கடலை மாவு கரைச்சி விடுவோம், பொட்டுக்கடலை மாவு கரைச்சி விடுவோம். இதுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. அதுமாரி கரைச்சி விடக்கூடாது. இறக்கும்போது நல்லா ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி இறக்கணும். அது வந்து தளதளன்னு இருக்கணும், இது வந்து தளதளன்னு இருக்கக்கூடாது. சின்ன வேரியேஷன் தான் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம இதுக்கு வந்து இந்தமாரி எண்ணெய் உருளைக்கிழங்கை மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாத்தையும் நல்லா மிக்சியில் இதுன்னு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். நல்லா உருளைக்கிழங்கு மசிஞ்சு கொடுத்து. இன்னொன்று என்ன விஷயம், ஒரு டிப்ஸ் என்னென்னா, இந்த உருளைக்கிழங்கு இந்த பூரிக்கு பண்ணுற மசாலாவோ இல்லை இந்தமாரி மசாலா தோசைக்கு பண்ணுற மசாலாவோ மிஞ்சி எடுத்து வைங்கோளேன். நீங்கள் மத்தியானம் ஏதோ ஒரு கூட்டு பண்ணுறேன்னு வைங்க, அந்த கூட்டோட இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிட்டேன்னா டேஸ்ட்டு சூப்பராக அபாரமாக இருக்கும்.
ஒரு தடவை யாராவது ஆரத்தில் மிஞ்சி இருந்ததுன்னா அதுமாரி பண்ணி பாருங்கோ, தெரிய வரும். இப்போ இந்த மசாலாவுக்கே நம்ம கேரட் போடலாம், பச்சை பட்டாணி போடலாம். வதக்கும்போது போட்டுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்தமாரி கடலை மாவு அப்படியே இதை போட்டு நல்லா கரைச்சி கட்டியாக அந்தமாரி அது கட்டியாகி வந்துடும். ஒரு சைடு கொதிக்கும்போது இந்த கடலை மாவோட பச்சை வாசனையும் போயிடும். இந்தமாரி கடலை மாவும் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை மாவும் போட்டுக்கலாம். இது நல்லா கெட்டியாகி பச்சை வாசனை போய் வரணும். இப்போ நல்லா கெட்டியாகி பச்சை வாசனையும் போயிடுத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை நான் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறேன். இந்தமாரி மாற்றிட்டோம்னா அது பாட்டுக்கு ஆறிண்டு இருக்கும். இப்போ நான் ஒட்டை அதை எடுத்து இந்தமாரி ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ தோசை வாக்கும்போது இதை ஸ்ப்ரெட் பண்ணி வாக்கணும். மசாலா தோசைக்காக நான் கல்லை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கல் சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கு விடும்போது நிறைய எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். இதுமாரி ஒரு ட்ராப் விட்டால் போதும். நல்லா எண்ணெய் காஞ்சி வரட்டும். தோசை திருப்பியாலே நம்ம மசாலா தோசைக்கான மாவுக்காக நேற்று அரைச்சது மாவு இது நல்லா பொங்கி வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம ஒரு 5 கரண்டி எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு இதுமாரி விட்டுக்கலாம். இதே மாவை கலக்காமல் நம்ம அப்படியே எடுத்து இட்லி கூட பார்க்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும், அதனால நான் அதை நிறுத்திட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரையை போடுறோம். இந்த சர்க்கரை எதுக்காக போடுறோன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்காக நம்ம போடுறோம். அப்புறம் கடலை மாவு எந்த மெஷர்மெண்ட்டில் போடணும்னா நல்லா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் போடுறோம். அப்புறம் ரவா, பாம்பே ரவா, ஒயிட் ரவா, அந்தமாரி எது வேணாலும் சொல்லலாம். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். அப்போ இதேமாரி அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். இப்போதைக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இது இருந்தால் போதும். மாவை வாக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாவை எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்க. இதுமாரி கலந்துக்குங்க, அப்பப்போ கலந்து வருங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி எப்படி தோணித்துனாக்க கொஞ்சம் ஜலம் விட்டு கரைச்சிக்கலாம். இதுமாரி கொஞ்சமாக நமக்கு தோசை எடுத்து வாக்கிற பக்குவத்துக்கு மாவு வர அளவுக்கு ஜலம் விட்டு கரைச்சிக்கணும். ரொம்பவும் கரைக்கக்கூடாது, அப்புறம் வராமல் போயிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்து கரைச்சி பார்த்து ஓகேன்னு ஆனதுக்கப்புறம் ஜலத்தை நிறுத்திடுங்க. இது என்ன மொறுன்னு வரும். மொறுன்னு வேணுங்கிறவளுக்கு என்ன மொறுன்னு பார்த்து கொடுங்க. மொறுன்னுலாம் வேண்டாம் அப்படிங்கிறவளுக்கு சாப்பிட்டா வேணும்னு கேட்குறவா இருக்கா இல்லையா, அவளுக்கு அந்தமாரி வாக்கணும். அவ்வளோதான். நான் மாவு கரைச்சி விட்டேன். இப்போ நம்ம தோசை வாக்க ஆரம்பிக்கலாம். நல்லா இழுக்கு நல்லா வரும். மெல்லிசாக நல்லா ரோஸ்டடாக நல்லா வாக்கலாம், ஜம்முன்னு வாக்கலாம். மாவு அந்தமாரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நடுவுலையும் கொஞ்சம் நான் எண்ணெய் விடுறேன். இது எல்லோரும் என்ன பண்ணுவேன்னு ஒன் சைடு தான் வேக விடுவாள் ஹோட்டல்லாம். ஆனால் நான் டபுள் சைடும் வேக விடுவேன். இப்போ நம்ம தோசையை நல்லா திருப்பி விட்டுக்கலாம்.
ஹோட்டல்ல எல்லாம் ஒன் சைடு தான் வேக விடுவா. நமக்கு வந்து எனக்கு 2 சைடும் வேக விட்டு பழக்கங்கிறதுனால நான் 2 சைடும் வேகத்துக்காக அந்தமாரி போடுறேன். இதுமாரி அவாவா பழக்கப்படி எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்தமாரி பண்ணிக்கோங்க. நான் டபுள் சைடும் வேக விட்டு பண்ணுறேன். இப்போது நான் இதை திருப்பி போட்டுட்டு இதுக்குள்ளே நான் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் இப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடணும். வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா இப்படியே மடிச்சிட வேண்டியதான். மடித்து இதை இப்படி எடுத்துடணும். இதை இப்போ நான் வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ நம்ம பண்ணின அருமையான மசாலா மைசூர் தோசை ரெடி. இதுக்கு தனியாக ஒரு சாம்பார் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு வச்சிடுறேன். நம்ம இப்போ பண்ணின மைசூர் மசாலா தோசையும் ரெடி. அதேமாரி நம்ம நோ ஆயில் கான்செப்டில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பண்ணின டிஃபன் சாம்பாரும் ரெடி. நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.